இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பகிர்ந்துக்கலாம் அப்படின்னா, தேசாந்திரி எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுதியது. இந்த புக்கு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பர்சனலாக பிடிக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து எஸ் ராமகிருஷ்ணன் புக்கில் வந்து இந்த புத்தகத்தை படிங்கன்னு சொல்லி நிறையா பேர் வந்து சொல்லியிருக்காங்க. நானும் இந்த புத்தகத்தை வந்து ஒரு நாள் வாங்கி நம்ம படிக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஸோ இப்போ தான் வந்து வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 10-15 எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் புத்தகத்தை வாங்கி அதுலேருந்து இந்த புக்கை எடுத்து சரி இதை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே நேரத்தில் வந்து இந்த கால் முளைத்த கதைகள் இந்த புத்தகத்தை தான் வந்து இப்போ நம்ம படித்து நம்ம ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 10 வீடியோ அப்லோட் பண்ணிட்டோம். இன்னும் இதில் வந்து நிறைய இருக்குது. இயற்கையை பற்றியான எல்லா பழங்குடி மக்கள் கதைகளுமே வந்து இருக்குது. இந்த புத்தகத்தோட வீடியோஸுமே இந்த சேனலில் வந்து இருக்குது. நீங்கள் வாய்ப்பு இருந்தால் போய் பாருங்கள். அதனால தான் இந்த புத்தகத்தை நம்ம எடுத்திருக்கோம். இந்த புத்தகம் வந்து எப்படின்னா வந்து ஆனந்த விகடனில் வந்து எஸ்ரா அவர்களோட பயண கட்டுரைகளும் நிறையா வந்திருக்கு. அவர் நிறைய பயணம் பண்ணுறவர். அவரோட பேச்சிலையும் அவரோட புத்தகத்திலையுமே வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ அவர் பயணம் பண்ணுறப்ப அவர் சந்தித்த அனுபவங்களும் அவர் பார்த்த காட்சிகளும் தான் வந்து இதில் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக ஒரு கட்டுரையாக வந்து போட்டிருக்காங்க. இன்னொன்று என்னென்னா வந்து அவர் சூரியன் தான் வந்து மிகப்பெரிய பயணி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுதான் வந்து உலகத்தை வந்து பயணிச்சுக்கிட்டே இருந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து நம்மளுமே வந்து பயணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னுரையிலே போட்டிருக்காங்க. ஸோ ஒருத்தவங்க வந்து பயணம் பண்ணும்போது அப்போ தான் அவன் நிறைய விஷயத்தை கற்றுக்கிறான். உலகத்தோட கதவுகள் வந்து நிறைய இது திறக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம உள்ளுக்குள்ளே வந்து நம்ம மனசுக்குள்ளே நம்ம உடம்புக்குள்ளே உள்ள கதவுகளுமே வந்து நிறையா வந்து திறக்குது. ஸோ நம்மளே வந்து புரிஞ்சுக்கிறோம். அந்த பயணம் வந்து நம்ம யார் அப்படின்றத வந்து புரிஞ்சுக்க வைக்கிது அப்படின்றதையுமே வந்து சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து ஒரு பறவை வந்து நைஜீரியாவிலேருந்து வந்து பறந்து வந்து இங்கே இந்தியாவில் உள்ள அந்த வேடந்தாங்கலில் வந்து அதோட இனப்பெருக்கத்தை வந்து அது இங்கே வந்து பண்ணிக்குது. அங்கேருந்து பயணம் பண்ணி வந்து ஸோ மனுஷங்க நம்ம அறிவை வந்து பெருக்கிக்கணும் அப்படின்னா நம்மளுமே வந்து நிறைய விஷயத்த பயணம் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து முத ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த மாதிரி தான் நாம் அறிவையும் அனுபவத்தையும் விரிவு செய்ய நாமும் பயணம் செய்ய வேண்டும் அப்படின்னு தான் முன்னுரையில் சொல்லியிருக்காங்க. பயணத்தில் நாம் புதிதாக அனுபவங்களை பெறுகிறோம். புதிய உணர்வுகள் தோன்றுகின்றன. உலகை பற்றி நாம் கொண்டிருந்த எண்ணங்கள் உருமாற துவங்குகின்றன. காணும் இடங்களை வியப்புடன் சிறகடித்து அகன்ற வானில் பறக்க துவங்குகிறோம். பயணம் என்பது வெறுமனே ஓரிடம் விட்டு ஓரிடம் செல்வதில்லை. நமக்குள் இருக்கும் 1000 கதவுகளை திறந்து விடுவதே பயணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்குள்ளே உள்ள கதவுகள்லாம் வந்து திறந்து விடுறது தான் வந்து அந்த பயணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த வசதியுமே இல்லாத காலத்தில் கூட வந்து மனுஷங்கள் பயணம் பண்ணியிருக்காங்க. எப்படி பயணம் பண்ணியிருக்காங்கன்னா நட்சத்திரங்களோட துணையாக பயணம் பண்ணியிருக்காங்க. கடல் வழியில் மூலியமாக வந்து பயணம் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு வந்து எல்லா விதமான வசதிகளுமே இருக்குது. ஆனால் மனுஷங்க வந்து பயணம் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப யோசிக்கிறாங்க. ஸோ பயணம் பண்ணால் தான் நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சிக்க முடியுன்றதையுமே இங்கே சொல்கிறாங்க. என் முடிவற்ற பயணத்தில் நான் கண்ட காட்சிகளை, மனிதர்களை, அனுபவத்தையே இந்த கட்டுரையாக எழுதியிருக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அதுதான் நான் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து எஸ்ரா ஒரு அனுபவத்தால் தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இதில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட இதில் ஒரு எத்தனை டாபிக்ஸ் இருக்குன்னா ஒரு 41 சாப்டர் வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு சாப்டருமே வந்து ஒரு 5 பக்கத்துலேருந்து ஒரு 8 பக்கம் வரை இருக்குது. ஃபஸ்ட் எடுத்தோன்னே கடல் அளவு வெளிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இதில் வந்து வெயிலை பற்றி இப்போ சில பேர் வந்து நிறைய விஷயத்தை பற்றி சொல்லுவாங்க. ஒரு மரத்தை பற்றி சொல்லுவாங்க, ஒரு பூவை பற்றி சொல்லுவாங்க, ஒரு ஊரை பற்றி சொல்லுவாங்க. ஆனால் வெளிச்சத்தை பற்றி எனக்கு தெரிஞ்சு யாருமே வந்து இவ்வளோ ரசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டதே இல்லை. ஏன்னா நான் ரொம்ப கம்மியாக தான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா வெயிலுன்றது நமக்கு எந்த மாதிரி அடிக்கும் தெரியும். அந்த வெயில் காலத்தில் இப்போயே நம்மளை வந்து வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் நம்ம தமிழகத்தில் வந்து வெயிலுன்றதை இங்கே மறுக்கவே முடியாது. இது மாதிரி தான் இருக்கும். ஆனால் சில வெயிலை பற்றி யாருமே வந்து ரொம்ப பெருமையாக எதுவுமே ரொம்ப நிறைய பேச மாட்டாங்க. ஆனால் எஸ்ரா அவர்கள் வந்து நிறைய டைம் வந்து வெயிலை பற்றி பேசியிருக்காரு. ஏன்னா அவர் இருந்த இடம் வந்து ராமநாதபுரம் மாவட்டம். ஸோ அங்கே வந்து எப்படி வெயில் இருக்குன்றது தெரியும். தண்ணீர் பிரச்சனைகள் அங்கே எவ்வளோ வந்திருக்குன்றது நம்ம நிறையா படிச்சிருப்போம். எஸ்ரா அவர்களோட புத்தகத்திலே வந்து நிறைய இடத்துல வந்து வெயிலை பற்றி சொல்லியிருப்பாங்க. வெயில் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். வெயில்னால தான் வந்து நான் நிறைய விஷயத்தை கற்றுக்கிட்டேன். அந்த வெயிலை பார்க்குறதுக்காக நான் வெளியில் போய் தான் வந்து சின்ன பிள்ளையில் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நானும் ஒரு 2-3 புத்தகத்தில் வந்து அவர் வெயிலை பற்றி சிறப்பாக பேசினதை வந்து நானுமே படிச்சிருக்கேன். இந்த புத்தகத்துலையுமே வந்து அப்படி தான் பகுதியை வந்து கடலளவு வெளிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிலை பற்றி தான் சொல்லியிருக்காரு. என்னோட 7 வயசு 8 வயசில் வந்து நான் ஜன்னலில் வந்து ஒரு முக்காலி சேரை போட்டு ஜன்னலில் எட்டி பார்த்தேன். வெளியில் வந்து எனக்கு தெரிஞ்சது எல்லாமே வந்து ஒரு மரம், அதுக்கப்புறம் வீடு, அதுக்கப்புறம் வந்து ஆகாயம், அப்புறம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வெயில் தான் இருந்தது. இந்த வெயில் வந்து எங்கேருந்து ஆரம்பித்து எங்கே முடியுது அதை பார்க்குறதுக்காக தான் நான் வந்து பயணம் பண்ணேன். அதையாச்சும் பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் முத என்னோட பயணம் பண்ணுற ஒரு ஆசையை வந்துச்சு. நம்ம வீட்டை விட்டு வெளியில் போயிடணும். இப்போ 6-7 வயசில் வந்து ஒரு 7-8 வயசில் வந்து வீட்டை விட்டு வெளில விட மாட்டாங்க. வீட்டுக்குள்ளே இருன்னு சொல்லுவாங்க. பகல்னா வெளில போகலாம், நைட்னா போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு அந்த வெளிச்சத்தை பார்க்க ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. என்ன முதல்ல பயணம் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் தூண்டுச்சுன்னா அது வந்து வெயில் தான். இப்போ நிறைய பேர் பயணம் பண்ணுறதுக்கு என்ன சொல்லுவோன்னா காஷ்மீர் நல்லாயிருக்கு, தஞ்சாவூரில் அந்த கோயில் நல்லாயிருக்கும், இல்லை ஸ்ரீரங்கம் கோயில் நல்லாயிருக்கும், இல்லை இந்த தாஜ்மஹால் நல்லாயிருக்கும், இதெல்லாம் பார்க்கணும் தான் எனக்கு ஆசையாக இருக்குது, இல்லைனா குற்றாலம் நல்லாயிருக்கும்னு சொல்லுவோம். ஆனால் எஸ்ரா அவர்கள் சொல்லியிருக்காரு என்ன வந்து பயணம் பண்ணுறதுக்கு தூண்டின விஷயம் வந்து அந்த வெயில் தான். சில டைம் வந்து அந்த வெயில் வீட்டுக்குள்ளே அப்படி வரும்போது அதை வந்து நக்கீலாம் நான்
வந்து குடிக்க பார்த்துருக்கேன் அப்படிலாம் சொல்லியிருக்காரு அந்த 7-8 வயசில். ஸோ அந்த பகுதியை வந்து கடலளவு வெளிச்சம் அப்படின்றதுல வந்து அவர் சின்ன வயசில் அந்த வெயில் அவருக்கும் வெயிலுக்குமான அந்த அனுபவங்கள் அதையும், அதுக்கப்புறம் வந்து ஒரு கரடி வந்திருக்கு. நானுமே சின்ன வயசில் வந்து எங்கள் ஏரியாலையுமே கரடி வந்தது நான் பார்த்துருக்கேன். ரொம்ப சின்ன வயசில் வந்து கரடியை வந்து நான் 2 பேருன்னு நினைக்கிறேன் கயிறு போட்டு இழுத்துட்டு வருவாங்க. அது வாயில் வந்து இந்த தாவீஸ்லாம் போட்டிருக்கும், இந்த கருப்பு கயிறு அதெல்லாம் போட்டிருக்கும். அதை வாயில் வச்சு துப்ப சொல்லுவாங்க. அந்த கரடி வந்து துப்பும். அதை எடுத்து கொடுத்தா 10 ரூபா 5 ரூபான்னு சொல்லி வாங்குவாங்க. அப்போதைக்கு 5 ரூபான்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து ராசி, உங்களோட அந்த செய்வினெல்லாம் அழிச்சிரும், இல்லைனா உங்கள் மேலே கண்ணு திருஷ்டிலாம் வந்து அழிச்சிரும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையாகவும் சொல்லுவாங்க. நிறைய பேர் அதை நம்பி அந்த கயிறுலாம் வாங்கியிருக்காங்க. ஸோ நான் என்னோட லைஃப்பில் வந்து அந்த கரடி வந்து நான் ரொம்ப சின்ன பிள்ளையில் பார்த்துருக்கேன். எஸ்ரா அவர்களுமே சொல்லியிருக்காரு, எங்கள் ஏரியாலையுமே ஒரு கரடி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட 2 அனுபவங்கள் வந்து முதல் சாப்டரில் சொல்லியிருக்காங்க. இது என்னென்னா வந்து அவருக்கும் வெளிச்சத்துக்கும் உண்டான ஒரு உறவு, அதுக்கப்புறம் அவர் வந்து அந்த கரடியை வந்து பார்த்துருக்காரு. ஸோ அந்த 2 விஷயத்தை தான் வந்து இந்த பகுதியில் பார்க்க போகிறோம். கடலளவு வெளிச்சம். ஸோ இந்த பகுதி ஆரம்பிக்கும் போதே வந்து அழகாக ஒரு கவிதை மாதிரி போட்டிருக்காங்க. ஆத்மா நாம் அப்படின்றவர் வந்து எழுதின ஒரு கவிதை. கடவுளை கண்டேன், எதையும் கேட்கவே தோன்றவில்லை, அவரும் புன்னகைத்து போய்விட்டார், ஆயினும் மனதினிலே ஒரு நிம்மதி. கடவுளை கண்டேன், எதையும் கேட்கவே தோன்றவில்லை, அவரும் புன்னகைத்து போய்விட்டார், ஆயினும் மனதினிலே ஒரு நிம்மதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளாம் வந்து கடவுளை பார்த்தா ஏகப்பட்ட கேள்வி கேட்போம், ஏகப்பட்ட கோவப்படணும், ஏன் இப்படி பண்ண, ஏன் வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள் வந்து கேட்கணும். இல்லைனா எனக்கு எப்போ இவ்வளோ பணம் வரும், இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கும். கடவுளை பார்த்தோன்னே எனக்கு இந்த வரம்லாம் கேட்கணும் அப்படின்னு இருக்கும். ஆனால் இந்த கவிதை அழகாக இருக்குது. கடவுள் வந்தாங்க, நான் கடவுள்கிட்ட பார்த்தேன், அவர் என்னை பார்த்தாரு, நான் எதுவுமே கேட்கல, அவர் என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டு போயிட்டாரு, ஆனாலும் எனக்கு மனசு நிம்மதியாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறது தான். அப்படி சொல்கிறது தான் அந்த சாப்டர் வந்து ஆரம்பிக்கிறாங்க. உலகம் ஜன்னல் வழியாகத்தான் எனக்கு அறிமுகமானது. அப்போது நான் எக்கி நின்றால் மட்டுமே ஜன்னல் எனக்கு தெரியும். அந்த ஜன்னலில் வெளியே என்ன இருக்கிறது என்று பார்ப்பதற்காக முக்காலியை இழுத்து போட்டு அதன் மீதேறி ஜன்னல் கம்பிகளை பிடித்து கொள்வேன். வெளியே சதா அலைந்து கொண்டே இருக்கும் வெயிலை பார்ப்பது எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். ஸோ அவர் வந்து அந்த வெயிலை பார்க்குறதே ரொம்ப ரொம்ப பிடிக்குன்றாரு. இன்னொன்று வந்து நான் ஊர் சுற்ற வந்து ஆசைப்பட்டதே வந்து இந்த வெயில்னால தான் அப்படின்றதுமே சொல்கிறாங்க. நான் ராமநாதபுரத்துலேருந்து ஒரு சின்ன கிராமத்தில் தான் இருந்தேன். அப்போ வந்து எனக்கு ஜன்னல் கூட எட்டாது, முக்காலியை போட தான் வந்து ஜன்னலில் ஏறுவேன். ஜன்னலில் ஏறி வெளில பார்த்தா ஒரு வேப்ப மரம் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு 10 வீடு இருக்கும், அதுக்கப்புறம் ஆகாயம் இருக்கும், இதுக்கு முன்னாடி வந்து வெயில் இருக்கும். நான் பார்த்த ஒரு இது வந்து வெயில் தான். என்னை அப்போ வந்து வீட்டை விட்டு வெளில விட மாட்டாங்க. எப்படா இந்த வீட்டை விட்டு வெளில போகலாம், ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் போகலாம், சுற்றலாம் அப்படின்னு தான் நினப்பேன். ஃபஸ்ட்டு இந்த வெயில் வந்து எங்கேருந்து ஆரம்பித்து எங்கே முடியுது, அதை வந்து எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவார். இன்னொன்று, நம்ம ஜன்னல்லேருந்து பார்த்தா ஒரு ஆகாசம் தெரியுது, அவங்க வீட்டில் வந்து ஒரு 8 ஜன்னல் இருக்குமா, உள்ளே வந்து மாடெல்லாம் கட்டி போட்டிருப்பாங்களா அந்த வீட்டுக்கு கொஞ்சம் தாவாரத்துலேயே, அதெல்லாம் இருக்குமா. ஒரு ஜன்னல்லேருந்து பார்த்தா ஒரு ஆகாசம் தெரியும். எங்கள் வீட்டில் வந்து 8 ஜன்னல் இருக்கும். நான் நினச்சிக்கிட்டு இருப்பேன் அந்த ஆகாசம் வானன்றது வந்து 8 ஜன்னலுக்கு 8 வானம் இருக்கு போலன்னு சொல்லி நான் 7 வயசு 8 வயசில் நினச்சிட்டு இருக்கேன். ஒன்ஸ் வெளியில் வந்தவொன்னே தான் தெரியுது வானமே வந்து ஒன்றே தான் இருக்குது அப்படின்றதுமே இங்கே பதிவு பண்ணியிருக்காங்க. அதுவுமே வந்து ஜன்னலை வந்து உடச்சிக்கிட்டு வெளியில் குதிச்சு போய் அந்த வெயிலை பார்த்துட்டு வந்துடலாமான்னு தோணிருக்கு. ஆனால் ஜன்னல் வந்து மரக்கட்டைனாலையும் இடையில வந்து கம்பிகள் இரும்பாலையும் ஆகிடுச்சு. அதனால் வந்து அதை வந்து எனக்கு ஏதோ ஒன்று சூப்பராக சொல்லுவாங்க, மக்காச்சோளத்தை போல் வந்து என்னால் அதை கடித்து சாப்பிட முடியாது, ஏன்னா அது வந்து இரும்பால் இருக்குது, இல்லைனா கூட கடித்து சாப்பிட்டு நான் வெளியில் போய் அந்த வெயிலை பார்த்துட்டு வந்துடலான் இருந்தேன் அப்படின்றதையுமே எஸ்ரா அவர்கள் இங்கே பதிவு பண்ணியிருப்பாங்க. வீட்டுக்குள்ளேயே 4-5 பசுமாடுகள் கட்டப்பட்டிருக்கும். அளவுக்கு பெரியது எனது வீடு. அதில் நான் நின்று பார்க்கும் ஜன்னலை போல 7 இருந்தன. ஒவ்வொரு ஜன்னலுக்கு வெளியேயும் தனித்தனியான ஆகாசம் இருப்பதாகவே நம்பினேன். ஜன்னல்கள் பகலோடு மிக நெருக்கமாகவும் இரவோடு பகைமை கொண்டு இருப்பதும் ஏன் என்று அப்போது புரியவில்லை. ஸோ ஜன்னல் வந்து பகலில் வந்து நின்று எப்போ வேணாலும் பார்த்துக்கோ, ஆனால் இருட்டில் வந்து பார்க்காத. இருட்டில் பார்த்தா வந்து வெறும் இருட்டு மட்டும் தான் தெரியும், வந்து இருட்டு வந்து உன்னை பிடிச்சிக்கும். அதனால் சாயங்காலத்துக்கு மேலே வந்து அந்த ஜன்னலில் பார்க்காத, நின்று காலையில் எவ்வளோ நேரம் வேணாலும் பாருன்னு சொல்லி வீட்டிலே சொல்லியிருந்தாங்களாம். ஏன் இருட்டை நினச்சி இவ்வளோ பயன்படுத்துகிறாங்க, எப்படா எனக்கு வெளிச்சம் வரும், அப்போ தான் நான் ஜன்னலில் ஏறி பார்க்கணும்னு சொல்லிட்டு எனக்கு வெளிச்சத்துக்கு மேலே அவ்வளோ ஆர்வமாக இருந்துச்சு. இருட்டு மேலே வந்து என்னை வந்து இவங்க பயன்படுத்தியே வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா சின்ன வயசில் சொல்லுவாங்களா இருட்டெல்லாம் பார்க்காதன்னு, அதை பற்றி ஒன்று சொல்லியிருக்காங்க. இருட்டை உற்று பார்த்தால் அது உன்னை பிடித்து கொள்ளும் என்று வீட்டில் இருந்தவர்கள் பயமுறுத்தி ஜன்னலை மூடுவார்கள். வீடு அப்போது ஒரு தீப்பெட்டி போலவும் நாங்கள் அதற்குள் பதுங்கியிருக்கும் தீக்குச்சிகள் போலவும் இருப்போம். இரவில் உலகம் என்னவாகிறது, இருட்டுக்கு எத்தனை கண்கள் இருக்கின்றன, எப்படி கரைந்து போய்விட்டது பகல். இப்படி பதிலற்ற கேள்விகளுடன் இருந்த பால்யத்தில் இருட்டை போலவே மொத்த உலகையும் தின்று தீர்த்துவிட வேண்டும் என்ற பேராசை எழத் துவங்கியது. நடைபழகும் வயதிலிருந்து என் விருப்பத்துக்குரியதாக இருந்தது வெயில். அந்த வெயில் அது வெயில் என்று தெரியாமலேயே தரையில் ஊறும் வெளிச்சத்தை நாக்கால் நக்கி குடித்துவிட முயன்று இருக்கின்றேன். ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த வெயில் வந்து ஜன்னலுக்குள்ளே வர்றப்ப இந்த இடத்துலலாம் அடிக்கும்ல வெயில், அதை வந்து நாக்கால் நக்கி சாப்பிட்டா எப்படி இருக்குன்றதெல்லாம் வந்து யோசிச்சிருக்காங்களாம் அவரோட அந்த ஒரு 7-8 வயசில்.
சில நாட்கள் படிகளில் நின்று காணும்போது வெயில் தன் அகன்ற சிறகுகளை விரித்து தெருவில் நடனம் ஆடுவது போல் இருக்கும். சப்தம் இல்லாமல் அது சுவரில் ஏறுவதும் வீட்டின் சமையலறை வரை நடந்து திரிவதும் அதிசயமானதாக இருக்கும். ஒரு வெயிலை வந்து இவ்வளோ ரசிப்பாங்கன்னு தெரியாது. அந்த வெயில் வர வர அப்படி ஏறிக்கிட்டே போகும்ல. இப்போ நம்ம வீட்டிலலாம் வந்து வெயில் இப்படி ஏறிக்கிட்டே வரும். அந்த மாதிரி வந்து அது வந்து அடுப்படியில் வந்து அப்படியே ஏறிச்சு. அதே மாதிரி வந்து சுவரில் வந்து ஏறிச்சு. அதை பார்க்குறப்ப அப்படியே டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. வெயில் என் முதல் தோழன். பள்ளி நாட்களில் வெயிலின் தோளில் கை போட்டபடியே தெருவிலும் தட்டான்கள் கிறங்கி கிடக்கும் தும்பை பூத்த வெயிலிலும் சுற்றி அலைந்திருக்கிறேன். அப்போது உலகம் ஒரு எலும்பிச்சை பழத்தைப் போல எந்த பக்கம் இருந்தும் ஒரே வாசனையை நுகரக்கூடியதாக இருந்தது. வெயில் எனக்கு கற்றுக் கொடுத்ததெல்லாம் தன்னியல்பில் அலைந்து திருவதுதான். வெயில் எப்படி அது பாட்டுக்கு வந்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்குமோ, எல்லா இடத்துலையுமே வெயில் இருக்க வரையும், அதே மாதிரி அதுதான் வந்து எனக்கும் கற்றுக் கொடுத்துச்சு. நம்மளும் இந்த மாதிரி ஜாலியாக ஊர் சுற்றணும். இந்த ஸ்கூலை விட்டு வெளில அந்த ஸ்கூலுக்குலாம் போக ஆரம்பித்தோன்னே, அந்த உயர் பள்ளி போக ஆரம்பித்தோடனே வந்து நம்மலாம் ஜாலியாக சுற்றணும் அப்படின்றதையுமே இங்கே வந்து சொல்லியிருப்பாங்க. ஆரம்ப பள்ளியில் முதலாக சுற்றுலா அழைத்து போயிருந்தார்கள். கன்னியாகுமரி கடற்கரையில் விடியாத இரவில் பாதி தூக்கமும் விழிப்புமாக நடந்து போனேன். ஸோ இதையுமே வந்து சொல்லியிருக்காங்க. அந்த கன்னியாகுமரிக்கு வந்து டூர் கூட்டு போனாங்க. அந்த அலைகள் சத்தம் வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு. திடீர்னு வந்து காலையில் தான் வந்து அந்த தூக்கமாக போயிட்டு இருந்தோம். காலையில் வந்து எங்களை பஸ் இறக்கணுன்னே வந்து வெயில் வந்து பஸ்ஸில் அடிச்சிச்சு. அப்போ நான் சந்தோஷமாக சொன்னேன், வெயில் வந்துருச்சுடா, வாங்கடா எல்லாம் கீழே இறங்கலாம், வெயில் வந்தாவே வந்து பகல் வந்துருச்சுன்னு அர்த்தம் அப்படின்றதையுமே வந்து இங்கே பதிவு பண்ணியிருக்காங்க. கடலளவு வெளிச்சம் விரிந்து கொண்டிருந்தது. அப்போதுதான் வெயில் கடலை விடவும் விசாலமானது என்ற நிஜம் புரிய துவங்கியது. வெளிச்சம் உலகின் கடைக்கோடி குத்துச்செடி வரை பரவி நின்றது. இருளின் சுவடே இல்லை. துடைத்து வைத்த கண்ணாடி போல உலகம் பளிரென தெரிந்தது. வெளிச்சத்தில் வந்து உலகம் வந்து தொடச்சி வச்ச கண்ணாடி போல வந்து அப்படியே பளிச்சுன்னு தெரிஞ்சு அப்படின்றாரு. ஒரு வெயிலை வந்து இவரை தவிர வந்து யாரும் இவ்வளோ அழகாக வந்து சொல்லியிருக்கவே மாட்டாங்க. நான் படித்ததில்லை, ஆனால் இவர் வந்து இவரோட நிறைய புக்கில் வந்து எஸ்ரா அவர்கள் வந்து அந்த வெயிலை பற்றி நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. மிக அதிசயமானதொரு நாளை போல் நினைவில் தேங்கியுள்ளது. கரடியை கூட்டிக் கொண்டு ஒருவன் வந்து நின்ற பகல். அப்போது எனக்கு 10 வயது இருக்கும். கரடியை கூட்டி வந்தவன் மெலிந்திருந்தான். அவனோடு இருந்த கரடிக்கு உடல் முழுவதும் மயிர் அடர்ந்திருந்தது. கரடியின் கண்கள் பழுப்பாக இருந்தன. அக்கண்களுக்குள் கரடி வாழ்ந்த காடு ஒளிந்து கொண்டு இருப்பது போலிருந்தது. ஸோ சின்ன வயசுலாம் வந்து அந்த கரடியை கூட்டிகிட்டு வந்து அந்த சர்க்கஸ்லாம் சும்மா காட்டுவாங்க, ஏதாச்சும் ஒன்று பண்ணுவாங்க. இப்போலாம் அது நிறையா தடை பண்ணிட்டாங்க. அதெல்லாம் நானுமே அதை பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஆரம்பத்திலே சொன்னேன். ஸோ அந்த கரடியை கூட்டிகிட்டு வந்தாங்களா, அந்த கரடி முடி வந்து ரொம்ப அடர்ந்து இருக்கும். அந்த கண்ணில் வந்து அது வாழ்ந்த காடு வந்து தெரியுது. ஏன்னா கரடி என்ன பண்ணும், காட்டில் தான் இருக்கும். அதை வந்து தெருவில் கூட்டிகிட்டு வரதோ, இல்லை தாயத்து துப்புறதோ, இல்லை வந்து அதுக்கு வந்து இந்த தெருவில் கூட்டு போய் எல்லாத்திட்டையும் இது பண்ணு அது பண்ணுன்னு சொல்லி சொல்கிறதோ கரடியோட வேலை இல்லவே இல்லை. இவங்க மனுஷங்க வந்து அவங்களுக்கு ஒரு பொழப்புக்காக வந்து கரடி எப்படி பண்ணுறாங்க. ஆனால் கரடி வந்து காட்டுக்குள்ளே வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்க வேண்டியது. அப்போ அது இல்லை என்ன சொல்கிறாங்கன்னா, கரடியோட கண்ணில் வந்து அது காட்டுக்குள்ளே இருந்தது வந்து எனக்கு அப்படியே தெரிஞ்சுது அப்படின்றாங்க. இன்னொன்று வந்து கரடி வந்து தட்டில் வந்து சாப்பாடு கேட்டானா, இவன் சாப்பாடு வந்து கொடுத்தாங்களா, கரடிக்கு ஏதாவது சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அந்த அவன் உடனே வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, எஸ்ரா அவர்களும் எஸ்ரா வீட்டில் உள்ளவங்க வந்து டக்குன்னு ஏதாச்சும் ஒரு சாப்பாடு எடுத்துகிட்டு வரதுக்கு முன்னாடி வந்து எஸ்ரா அவர்கள் வந்து வெள்ளரி பிஞ்சு எடுத்துகிட்டு போய் கொடுத்தாரான். அது வந்து கரடி வந்து வெள்ளரி பிஞ்செல்லாம் வந்து சாப்பிட்லையா. அவன் உடனே காசு கேட்டிருக்கானா, கரடியை கூப்பிட்டு வந்தவன் தேன் வாங்குறதுக்கு வந்து காசு வேணும், கரடிக்கு வந்து தேன் வாங்கி கொடுக்கணும், நீங்கள் காசு இருந்தால் கொடுக்கணும்னு இவங்க வந்து காசெல்லாம் இல்லைன்னு சொல்லி ஏதோ சாப்பாடு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கரடி கிளம்பி போச்சான். அதுமாதிரி வந்து அதுக்கப்புறம் வந்து கரடி வந்து எந்த சர்க்கஸுமே பண்ணலையாம். ஏன்னா இவங்க வந்து காசு கொடுக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சனால அவனை வந்து சர்க்கஸ் பண்ண சொல்லையாம். அதுவுமே வந்து சர்க்கஸ் பண்ணலையாம். ரொம்ப கோபமாகவே நினைச்சான். அதுக்கப்புறம் கரடி அவன் கூட்டிகிட்டு போகும்போது கரடி பின்னாடியே ஒரு போனாராம். அதோடு சேர்ந்து நம்ம அந்த உலகத்தை சுற்றலாம், எத்தனை நாள் தான் வீட்டுக்குள்ளே இருக்குதுன்னு சொல்லி அந்த ஒரு 10 வயசில் அவன் வந்து நீலாம் இங்கே வரக்கூடாது, கிளம்புன்னு சொல்லி அவன் துரத்தி விட்ட ஞாபகத்தையுமே வந்து இங்கே சொல்கிறாங்க. கரடிக்கு காசில்லை என்று விரட்டிய போது கரடிக்காரன் சோர்ந்து போன முகத்துடன் தனக்கு ஒரு பழைய செருப்பு வேண்டும் என்று கேட்டான். டயர் செருப்பு ஒன்றை எடுத்து தந்தார்கள். அவன் தான் மதுரைக்கு போவதாக சொல்லியபடியே கரடியை கூட்டி கொண்டு போவான். அதே மாதிரி வந்து இந்த கரடியை வந்து அவன் ரொம்ப தூரத்துலேருந்து கூட்டிகிட்டு வந்திருப்பானா, மலபார்லேருந்து கூட்டிகிட்டு வந்திருப்பானா நடந்தே. அதுக்கப்புறம் இங்கேருந்து இவங்க ஊருக்கு ராமநாதபுரம் வந்து இதுக்கப்புறம் வந்து மதுரைக்கு வந்து நடந்தே கூட்டு போவானா. ஸோ ஒரு கரடி வந்து எவ்வளோ அழகாக பயணிக்குது பாரு, நம்மளும் இவங்க ஊரை சேர்ந்து பயணிக்கலாமா, ஒரு ஊரா அப்படின்னு சொல்லிலாம் எஸ்ரா அவர்கள் நினச்சிருக்கதா சொல்கிறாங்க. அவன் தான் மதுரைக்கு போவதாக சொல்லியபடியே கரடியை கூட்டிக் கொண்டு நடந்தான். சாப்பிட எதுவும் கிடைக்காத ரோசத்தில் கரடி அதன் பிறகு எந்த வித்தையும் செய்ய மறுத்து தன் ரோசம் தீராமல் தெருவில் நடந்து போனது. இந்த கரடிகளோடு கூடவே நடந்து போய்விட முடியாதா என்ற ஏக்கத்துடன் அவன் பின்னாடியே நடந்து போனேன். அவன் திரும்பி பார்த்து வீட்டுக்கு போ என்று திட்டியபடியே நடந்தான். கரடி கண்களிலிருந்து மறைய வேதனையாகவும் ஏக்கமாகவும் இருந்தது. ஒரு நாள் நானும் இவனைப் போல கரடியை கூட்டிக் கொண்டு நடந்தே அலைவேன் என்று சொல்லிக் கொண்டேன். அந்த பயணம் பண்ணுறதுக்கு வந்து நானே இதே மைய கரடியை கூட்டிட்டு
எல்லா இடத்துக்கும் நடக்கணும், எல்லா இடத்தையும் பார்க்கணும், பயணம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு அப்படின்றதையுமே சொல்கிறாரு. வெளிச்சத்துக்கு அப்புறம் இந்த கரடியை பார்த்து சொல்கிறாரு. இன்னொன்று ஒரு விஷயத்தில் சொல்லியிருப்பாங்க, தூங்கும் போது ஒரு பட்டர்ஃப்ளை வந்து ஒரு பட்டாம்பூச்சி வந்து நம்மளை தூக்கிட்டு போய் வெளியில் சுற்றி காட்டாதா, நம்ம இந்த பறவையாக இருந்தால் எப்படி உலகத்தை சுற்றலாம் சொல்லி ஆசைப்படுற மாதிரி எஸ்ரா அவர்களுக்குமே வந்து அந்த இது வந்திருக்கு. தூங்கிட்டு இருக்கும் போது கூட பட்டாம்பூச்சி என் காலை பிடிச்சி என்னை தூக்கிட்டு போய் இந்த உலகத்தை சுற்றி காமிக்காதான்னு நான் நினச்சிருக்கேன் அப்படின்றதையுமே இங்கே வந்து சொல்கிறாங்க. வயதும் ஆசையும் வளர வளர கால்கள் வீட்டில் இருப்பு கொள்ள மறுத்தன. ஆண்டின் வெவ்வேறு காலங்களில் ஊருக்குள் வந்து போகும் பரதேசிகளும் மாட்டுத்தரகர்களும் நாட்டு மருந்து விற்பவர்களும் ஏலம் போடுகிறவர்களும் உப்பு வியாபாரிகளும் பாவை கூத்துக்காரர்களும் ஊர் வீட்டு ஊர் செல்வதை நியாயப்படுத்தி கொண்டே இருந்தார்கள். ஸோ இவங்கெல்லாம் வந்து எப்போவுமே உப்பு விற்கிறவங்க, ஏதாச்சும் இந்த பாத்திரம் விற்கிறவங்க அதெல்லாம் வந்து ஊருக்குள்ளே வருவாங்க. அவங்க வந்து ஒரு நான் ஏன்னா அவங்க எனக்கு இதுதான்ப்பா பொழப்பு, ஆனால் நான் வந்து ஊராக போய் தான் ஆகணும், ஸோ இது அப்படின்னு சொல்லி நியாயப்படுத்திக்கிட்டே இருந்தாங்களா. ஏன்னா இவர் எல்லாத்தையும் பார்க்குறாரா, ஆனால் இவரால் அப்படி சுத்த முடியும். ஏன்னா வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும். 8 வயசு 10 வயசு பையன் எங்கேயும் வெளியிலே விட மாட்டாங்க. அந்த வீட்டுக்கு முன்னாடி இருந்துட்டு ரோட்டில் போகிறவங்கலாம் பார்க்கணும், இந்த வெயிலை பார்க்கணும், நம்ம எப்படி இவங்களாமே சுற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லி 10 வயசுலேயே வந்து அந்த எஸ்ரா அவர்களோட பயணிக்கிற ஆசை வந்து இவங்கெல்லாம் பார்த்து ரொம்ப பொறாமையாக இருந்துச்சு. ஆனால் அவங்களாம் வந்து அவங்க சொல்கிறதெல்லாம் வந்து கரெக்டாக தான் இருந்துச்சு அவங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பொழப்பு இருக்குது, குடும்பம் இருக்குது. ஆனால் நம்ம எதை சொல்லிட்டு வெளில போகிறது அப்படின்றது வந்து ஏக்கமாகவே இருந்ததாக வந்து இவங்களை வச்சு சொல்கிறாங்க. மரத்தை தரைமேல் வீழ்த்தும் நிலையைப் போல வீட்டின் கட்டுப்பாடுகளை என் காலடியில் வீழ்த்திவிட்டு வெளியேறி சென்றுவிட முடியும் என்று நம்பினேன். உறக்கத்தின் போதே ஒரு பட்டாம்பூச்சி என்னை தன் கால்களால் தூக்கி கொண்டு போய் ஏதாவது ஒரு மலையின் மீதோ பாலைவனத்தின் மீதோ போட்டுவிடாதா என்று கனவு காண துவங்கினேன். இது எல்லாத்துக்குமே ஒரு கனவு வந்திருக்கும். ஏதாச்சும் ஒரு பறவை நம்மளை தூக்கிட்டு போய், ஏதாச்சும் ஒரு பட்டாம்பூச்சி நம்மளை தூக்கிட்டு போய் அந்த காஷ்மீர்லேயோ இல்லை டெல்லியிலையோ இல்லை தமிழகத்தில் நிறைய அழகான இடங்கள்லையோ நம்ம போட்டால் எவ்வளோ அழகாக வந்து சுற்றிக்கிட்டு இருக்கலாம் அப்படின்றது வந்து எஸ்ரா அவர்களுக்குமே அந்த கனவு வந்திருக்கு. அதுதான் இங்கேயும் சொல்கிறாங்க. நடுநிலை பள்ளி முடிப்பதற்குள் உலகின் கதவுகள் திறந்து கொண்டு விட்டன. அருகில் இருந்த கிராமங்களில் தனியே சுற்றியலைய தொடங்கினேன். வெயிலோடு கொண்ட ஸ்நேகம் என்னை அலைந்து திரிய செய்தது. லாஸ்ட்டில் வந்து அந்த ஸ்கூலெல்லாம் வந்துட்டார், அதுக்கப்புறம் சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்கன்றதே சொல்லியிருக்காரு. அந்த வெயிலோடு வந்து நானுமே உறவாட ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்றதையும் இங்கே சொல்கிறாங்க. இன்று வரை ஏதேதோ இடங்களில் சுற்றிலிருந்து நான் கண்டுகொண்ட ஒரே உண்மை, உலகம் முழுவதும் வீடுகள் இருக்கின்றன, எல்லா வீடுகளிலும் ஜன்னல்கள் இருக்கின்றன, எல்லா ஜன்னல்களுக்கு பின்னாலும் ஒரு சிறுவனோ சிறுமியோ உலகை வியப்பு கலையாமல் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் என்பதுதான் சொல்லிட்டு இந்த ஜன்னலை வச்சு ஆரம்பித்து ஜன்னலை வச்சே முடிச்சிருக்காங்க. நம்ம வந்து இவ்வளோ சுற்றிட்டு இருக்கோம், பட் எல்லா வீட்லேயுமே ஒரு சின்ன குழந்தை இருக்குங்க. அது ஜன்னல்லேருந்து வெளியில் போகிற வண்டியை பார்க்குங்க, ட்ரெயின் இருந்தால் ட்ரெயினை பார்க்குங்க, லாரியை பார்க்குங்க, வெளியில் போன மிருகங்களை பார்க்குங்க, மக்கள் போகிறது எல்லாத்தையும் பார்ப்பாங்க. ஆனால் அவங்களுக்குலாம் ஒரு ஆசை இருக்கும், சரி நம்மளும் இந்த மாதிரி போகக்கூடாதா, நம்மளா எந்த கடைக்கு போகணும், நம்மளா இந்த மாதிரி ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லி எல்லா ஜன்னலுக்கு பின்னாடி பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு குழந்தைகளுக்குமே வந்து ஒரு பெரிய வியப்பு வந்து காத்துட்டே இருக்குது. இந்த உலகம் எப்படி இருக்கும், இந்த வானம் எப்படி இருக்கும் அப்படின்றது. ஸோ அது மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த முதல் சாப்டர் வந்து முடிக்கிறாங்க. ஜன்னல்லேருந்து ஆரம்பித்து அந்த ஜன்னலை வச்சே வந்து இந்த முதல் சாப்டர் வந்து முடிக்கிறாங்க. இதுதான் நம்ம பார்க்க வந்தது. இதில் வந்து முழுக்க எஸ்ரா அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் சின்ன வயசில் வந்து பயணத்துக்கு வந்து எப்படி ஆசைப்பட்டேன், ஒரு வெயிலை பார்த்து அந்த வெளிச்சத்தை பார்த்து வந்து அது பின்னாடியே போகணும்னு சொல்லிட்டு அதுதான் வந்து என்னை முதல் பயணம் பண்ணுறதுக்கு தூண்டுச்சு. அது ஒரே வந்து எனக்கு பயணம் பண்ணுறதை பற்றி பெருசாகவே தெரியாது. அப்புறம் ஊரில் இருந்து அழைச்சிக்கிட்டு இருக்க அந்த உப்பு விற்கிறவங்க, அந்த சமையல் ஜாமான் விற்கிறவங்க, இவங்கெல்லாம் ஊர் தரகர்கள், இவங்களாம் பார்த்து எனக்கு வந்து இவங்கள மாதிரி போகணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஒரு பட்டாம்பூச்சி என்னை தூக்கிட்டு போய் விட்டுறாதான்னு சொல்லி பயணம் பண்ணுறது ஆசைப்பட்டேன். இன்னொன்று என்னன்னா வந்து கரடியை கூட்டிகிட்டு வந்து ஊராக சுற்றிக்கிட்டு இருந்தாங்க, அவங்க கூட போனால் நம்ம அழகாக சுற்றி பார்க்கலாமே சொல்லி ஆசைப்பட்டேன். ஒரு பயணம் எஸ்ரா அவர்களுக்கு வந்து 8-9 வயசுலேயே வந்து எப்படிலாம் ஆரம்பிச்சிச்சு, எதெல்லாம் அவரை வந்து இன்ஸ்பயர் பண்ணி பயணம் பண்ண வச்சிச்சு அப்படின்றது தான் வந்து முதல் சாப்டர் வந்து ஜன்னல்லேருந்து அந்த ஆரம்பிச்சிருக்காங்க. ஜன்னலுக்கு இந்த பக்கத்துலேருந்து அவர் உலகத்தை பார்க்குறதுலேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அதுதான் வந்து முதல் சாப்டர். ஸோ நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து அடுத்தடுத்த விஷயத்தை வந்து பார்க்கலாம். அடுத்து வந்து சாரநாத்தில் ஒரு நாள். ஸோ சாரநாத்தில் வந்து போயிருக்காங்க, பயணம் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து என்ன ஒரு அனுபவமோ வந்து நம்ம அடுத்த வீடியோவில் வந்து நம்ம அப்லோட் பண்ணுவோம். வாய்ப்பு இருந்தால் நீங்கள் இந்த வீடியோவையும் தாண்டி இந்த புத்தகத்தை படிங்க, அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த பயணங்கள் பற்றி அவ்வளோ அழகாக வந்து போட்டிருக்காங்க. நீங்களுமே வந்து வாய்ப்பு இருந்து உங்களுக்கு டைம் ஒதுக்கி இதை வந்து படிங்க. நன்றி.